மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 37ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு சாந்த குணமுள்ள மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் மிகுந்த சமாதானத்துடன் இருப்பார்கள். கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, பகை உணர்வு, இது போன்ற தீய எண்ணம் படைத்தவர்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. மாறாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக உன்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள் அவர்களுடைய அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு விலையேறப்பட்ட அலங்காரமாக இருக்கிறது. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து கொள்ளுகிறதுனாலே, பகட்டான ஆடைகளை வெடித்துக் கொள்ளுகிறதுனாலே உண்டாகிற அந்த அலங்காரத்தை காட்டிலும், புறம்பான அலங்கரிப்பை காட்டிலும், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த நற்குணமே உங்களுக்குள்ளிருந்து ஆண்டவருக்கு அது பெரிய ஒரு விலையேறப்பட்ட அலங்காரமாக அது ஆண்டவருக்கு தென்படுகிறதா இருக்கிறது. எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எடுப்பும். மெதுவான பிரதியுத்தரம் யாரிடத்திலிருந்து வருகிறது? சாந்த குணம் உள்ளவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரதியுத்தரங்கள் மெதுவானதாக இருக்கு. எனவேதான் 1 பேதுருவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களிடத்திலே உத்தரவு கேட்க வருகிற, உங்களிடத்திலே பேச வருகிற யாவரிடத்திலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்தத்தோடு இருங்கள். கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், மனக்கசப்பு வேண்டாம், பகை உணர்வு வேண்டாம். சாந்தமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் சமாதானமாய் இருப்பீர்கள். சமாதானமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் மனமகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய அலங்காரம் உம்முடைய பார்வைக்கு விலையேறப்பட்டதாய் இருக்கும்படியாக சாந்த குணமுள்ளவர்களாய் நாங்கள் எப்போதும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. எங்களிடத்தில் பேச வருகிறவர்களோடு நாங்கள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்போது நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. பேசுவதற்கு நாங்கள் பொறுமையாகவும், கோபிக்கிறதற்கு தாமதமாகவும், கேட்கிறதற்கு தீவிரமாகவும் நாங்கள் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.